அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகே சிடெக் சேனல்ல மேக்ரோஸ்ல மல்டிபிள் காலம்ஸ் அண்ட் ரோஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ற கோடிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆட் சீரியல் நம்பர் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்போது நார்மலாக இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தென் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். யூஸ்வலாக எக்ஸல் ஷீட்டில் நம்ம மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த 5th ரோக்கு மேலே வந்து எனக்கு நிறைய நியூவாக, அதாவது புதுசாக ஒரு ரோவாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு காலமாக இருக்கட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா. இன்சர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேசிக்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட் கீஸும் நம்ம சொல்லியிருக்கோம். பட் மேக்ரோ யூஸ் பண்ணி ஒரு கோடிங்கை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ரோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, காலம் எப்படி இன்சர்ட் பண்ணுறத கோடிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த கீழே பார்த்துக்கோங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷீட்ஸில் நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் நான் மேக்ரோவை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸாம்பிள் நான் செல்லில் என்னன்னா A6ல் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு செல்லை எனபிள் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம், A6ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ எனக்கு என்னென்னா A6க்கு மேலே வந்து எனக்கு ஒரு 5 ரோஸ் வந்து இல்லை ஒரு 6 ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கோடிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போது எக்ஸலில் டெவலப்பரில் போயிட்டு நீங்கள் விஷுவல் பேசிக்கை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விஷுவல் பேசிக் எடிட்டர்ன்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த விஷுவல் பேசிக் எடிட்டரில் இங்கே பாருங்கள் நிறைய ஷீட் லைனாக வந்து இருக்கா. ஷீட் 1 2 3 4 5 6. இதில் வந்து என்னென்னா ஷீட்டோட நேம்ஸும் வரும் உங்களுக்கு. ஹோம், ஷீட் 4, ஷீட் 1, இன்டர்வியூ, VLOOKUP, ஸ்டூடெண்ட்டு, மேக்ரோன்னு. ஸோ இப்போ நம்ம எதில் பார்க்க போகிறோன்னா இந்த மேக்ரோவில் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஷீட்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 3rd ஷீட் கிளிக் பண்ணுறேன். 3rd ஷீட் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் அடுத்தது மேக்ரோ கிளிக் பண்ணுறேன். மேக்ரோவில் ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சர்ட் மல்டிபிள் ரோஸ் அண்டு காலம்ஸ் தான். இப்போது இங்கே பாருங்கள் மல்டிபிள்ஸ் ரோஸ்க்கான கோடிங்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த கோடிங் என்னென்னா இன்சர்ட் மல்டிபிள் ரோ. சப்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம என்ன ப்ரோக்ராமோட நேம் என்ன, இது வந்து என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன்டு. நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டபிள்யூன்னு கொடுத்துக்கலாம், இல்லை ரோம்னு கொடுத்துக்கலாம், டாம்னு கொடுத்துக்கலாம். பட் இங்கே எதுக்கு நான் ஃபுல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் அப்படின்றது ஐடென்டிஃபை தெரியணுன்றதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் இப்போ டிம், ஸோ டபுள் இன்ட் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை டைமென்ஷனலும் சொல்லலாம். ஓகேங்களா, அந்த மாடியூலில் தான் நம்ம சொல்கிறோம். இன்டீஜர், ஸோ ஐன்றது நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் தான். ஓகேங்களா, ஜேன்றதும் ஒரு இன்டீஜர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 இன்டீஜர். இன்டீஜர்னால் என்னென்னா ஒரு ஹோல் நம்பர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு முழு எண், பாயிண்ட் வேல்யூஸ் இல்லாமல் ஒரு ஃபுல் வேல்யூஸ், அதாவது 4.5 இல்லாமல் நீங்கள் 4.5 கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ரவுண்டட் வேல்யூஸாக 5 எடுத்துக்கும். இதே 4.4 கொடுத்தீங்கன்னா ரவுண்டட் வேல்யூஸ் 4ஆக எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஹோல் நம்பராக தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் எதுக்கு கமெண்ட்டில் போட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி கமெண்ட் போட்டிங்கன்னா இந்த லைன் ரன் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக நான் கமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன்னா டைப் பண்ணுறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெண்டு இன்டீஜர் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் 2 இன்டீஜர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கு ஆக்டிவ் செல்னால் என்ன, நம்ம கிளிக் பண்ணோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. எக்ஸல் ஷீட்டில் மேக்ரோன்ற ஷீட்டில் A6 வந்து நம்ம ஆக்டிவ் செல் டாட். நான் டாட்டு கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. அதில் என்ன என்டையர் ரோ அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுக்குறேன். என்டையர் காலமும் இருக்குது, ரோவும் இருக்குது. இப்போ நான் இதை ஜஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்டையர் ரோ வந்துடும். சரி, ஆக்டிவ் செல்லில் என்டையர் ரோவில் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்னென்னா நான் எந்த A6ன்ற ரோவை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கமெண்ட்டை கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆன் எரர், இஃப் ஏதாவது எரர் இருந்தால் எனக்கு வந்து இங்கே எரர் டிஸ்பிளே பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ட்ருன்ற பொசிஷன் போயிருக்கும். நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற மேக்ரோஸ்லேயும் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ற ஒரு வேரியபிளை வந்து நம்ம இன்டிஜர் நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஐ ஈக்குவல் டு இன்புட் பாக்ஸ். இன்புட் பாக்ஸ்னால் என்ன, நம்ம எஃப்ஐ ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும், அந்த பாக்ஸில் நான் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறனோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரோ இன்செர்ட் ஆகணுன்றது தான் கான்செப்ட் இல்லையா. ஸோ இதில் இன்புட் பாக்ஸ் நான் கொடுத்துட்டு ஒரு மெசேஜ் வரணும். அந்த பாக்ஸாக இருந்தாலும் அந்த பாக்ஸில் என்ன மெசேஜ் இருக்கோ அந்த மெசேஜ் நம்ம கொடுக்கணும் இல்லையா. என்டர் நம்பர் ஆஃப் காலம்ஸ் டு இன்செர்ட். ஆக்சுவலி இங்கே வந்து ரோ நம்ம கொடுக்கணும், ROW, என்டர் தி நம்பர் ஆஃப் ரோஸ், இன்செர்ட் ரோஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ரோஸ். நெக்ஸ்ட் ஃபார் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் கண்டிஷனில் j ஈக்குவல் டு 1 to I. நம்ம ஐயில் இப்போ நம்ம மெசேஜ் பாக்ஸில் என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம், இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுமா, அந்த பாக்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் நான் 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐயோட வேல்யூ என்னது, I ஈக்குவல் டு 5. ஃபார் j ஈக்குவல் டு என்ன மீனிங்னா 1 to 5. 1 to 5னா என்ன, 1 2 3 4 5. ஸோ 5 வேல்யூ எடுத்துக்கும். செலெக்ஷன் இன்சர்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம எதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஆக்டிவ் செல் என்டையர் ரோவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த செல்லில் என்ன இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு எக்ஸல் டு டவுன், எனக்கு அதுக்கு கீழே அப்னா மேலே, ஆஃப்டர் நான் செலக்ட் பண்ணதுக்கு அடுத்த லைனில் காப்பி ஆரிஜின். காப்பி ஆரிஜின்னா இந்த இன்சர்ட் ரோ இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ எக்ஸல் ஃபார்மட் ஃப்ரம் ரைட் ஆர் அபோவ், அதாவது அது ரைட் சைடாகவும் இருக்கலாம் அபோவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஜே. நெக்ஸ்ட் வந்து ஜே வந்துருச்சு, லாஸ்ட் எக்ஸிட். இந்த ஜே எதுக்காக வருது அப்படின்னா இப்போது 1 to 5 எண்டு கொடுத்துரும். ஸோ 1 2 3 4 5 ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கண்டிஷன் ஜே வந்து என்ன அப்ளை ஆகும், 6 அப்ளை ஆகும். நம்ம 6ன்றது கொடுக்கல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜேன்றது என்னன்னா எக்ஸிட் ஆகிடும். அந்த கண்டிஷன் எக்ஸிட் ஃபாரோட எண்டு தான் இது. ஸோ ஃபார் வந்து எனக்கு என்ன ஆகிடும், எக்ஸிட் ஆகிட்டு ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F5 இங்கே கர்சரை இங்கே வச்சுட்டு F5ன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள் மெசேஜ் பாக்ஸில் இன்சர்ட் ரோஸ்னு வந்திருக்கா, இங்கே பாருங்கள் என்டர் தி நம்பர் ஆஃப் ரோஸ் டு இன்சர்ட் வந்திருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே A6 செல்லை மட்டும்தான் செலக்ட் பண்ணோம். நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க A6 செல்லை மட்டும்தான் செலக்ட் பண்ணோம். ஆனால் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோவே செலக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா ஆக்டிவ் செல் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்டையர் அந்த ரோவை செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் 5ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எரர்னு ஏதாவது இருந்தால் எரர் கமெண்ட் இங்கே வந்திருக்கும், எரர் வரல. அப்போ நீங்கள் ஆல்ட் டேப் கொடுத்துட்டு எக்ஸல் ஷீட்டை பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு 5 ரோஸ் 1 2 3 4 5 ரோஸ் வந்து உங்களுக்கு இன்செர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது சேம் லைட் வைஸ் காலம்ஸ்க்கும் போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து நான் நிறைய மெசேஜஸ் இன்னும் காலம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன இருக்க D2ல் இருக்கேன் இல்லையா. இப்போ இதே வந்து நம்ம காலம்ஸில் போகும்போது இப்போ சேம் திங் அதே தான், ரோக்கு பதிலாக காலமை மாத்திரம், மற்றபடி எல்லாமே ஈக்குவல் தான். I ஈக்குவல் டு இன்புட் பாக்ஸ் என்டர் தி காலம்ஸ் டு இன்சர்ட் காலம்ஸ் ஃபார் j ஈக்குவல் டு 1 to I. ஸோ ஐயில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இன்சர்ட் ஆகும். ஸோ சேம் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இப்போ நான் இந்த கர்சரை இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ஆக்டிவ் செல், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆக்டிவ் செல் என்டையர் காலம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே வந்து என்டையர் காலம், இங்கே வந்து என்டையர் ரோ இருக்கும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ F5 நான் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக் இங்கே பாருங்கள் இன்சர்ட் காலம்ஸ்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்துருச்சு, இன்சர்ட் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ என்டர் நம்பர் ஆஃப் காலம்ஸ் டு இன்சர்ட், எத்தனை காலம் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டியோட காலம் வந்து செலக்ட் ஆகிருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 கொடுக்குறேன், 3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததும் ஸோ எரர் இல்லாமல் எனக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ட் டேப் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த S1க்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது 3 காலம் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து உள்ளே இருக்கிற நம்ம நார்மல் ஆப்ஷன்ஸ் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணாமல் மேக்ரோ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு செல்லை இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ரோ காலமை வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இல்லையா. ஸோ மேக்ரோ ப்ரோக்ராமை எப்படி மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எங்கே கேட்பேன்னா இன்டர்வியூவில் 2 இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் இது என்னோட
ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கலீக்ஸ் யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போயிருக்காங்களோ அவங்களாண்ட இருந்து நான் வந்து கெட் பண்ண பாயிண்ட்ஸ் தான் இது. ஸோ இது கேட்குறாங்க இன்சர்ட் மேக்ரோ ஓரியன்டாக போகிற பர்சன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு இன்சர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு சிம்பிளாக நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்க்கான ஆன்சர் தான் இது. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொன்னது, ஒரு சப்ஸ்கிரைபும் கேட்டதும் கூட தான். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ரோஸ் விபி, அதாவது விஷுவல் பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ மேக்ரோன்றது சாதாரணமாக இல்லை. இப்போ நார்மலாக உள்ள எக்ஸலில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோமோ அதோட பேக்கெண்ட் ப்ரோக்ராமை ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக யூஸ் பண்ணி நான் அந்த ஆப்ரேஷனை நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் மேக்ரோஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம், அதாவது இன்சர்ட் மல்டிபிள் காலம்ஸ் அண்ட் ரோஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.